ஹாய், நாங்கள் கோவிலுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்க, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ பொங்கல் எப்போனாலும் வைக்கலாமா, அதனால் லேட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, சாப்பிட்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அச்சுமா இங்கே மித்து ஏ நாங்கள் சாப்பிட்டாச்சு. அம்மா நீ என்ன சாப்பிட்ட? பிரியாணி. அச்சுமா நீ என்ன சாப்பிட்ட? சாப்பிட்டாச்சா? கோயிலுக்கு போமா? கோயிலுக்குள்ளே போமா? சாமி கும்பிட போமா? நீ என்ன தூங்கிக்கிட்டே இருக்க? தூங்கிக்கிட்டே இருக்க நீ. நான் வீடியோ கால் எடுத்துக்கிட்டு இருக்கேனா? கைஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ போகும்போதே பார்த்திங்கன்னா வழியில் எல்லாம் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வைக்கிறத பார்த்துக்கிட்டேவும் நாங்கள் போய் நைட்டுக்கு எங்கே சிவராத்திரின்றதுனால கோவிலுக்குள்ளேயே தூங்கிடுவோம். அதுக்காக இடம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். சரி, இடத்த பார்த்து பேக்கெல்லாம் அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பொங்கலுக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் கோவில் பேக் சைடில் தான் நாங்கள் பேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுதான் எங்களுடைய குலதெய்வ கோவில். கோவிலில் விளக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் வரும்போதுவே நாங்கள் விளக்கு, எண்ணெய், திரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ விநாயகருக்கு தான் நான் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ விளக்கு போட்டுட்டு அப்படியே முருகருக்கு போய் விளக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நான் விளக்கு போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ எங்களுடைய குலதெய்வ கோவிலில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி கார்த்திகைலாம் எங்கள் கோவிலில் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். ஸோ இது வந்து சிவராத்திரி அப்படிங்கிறதுனால ரொம்பவுமே விசேஷமானது. அதுக்காக தான் நாங்கள் வந்து கோவிலில் ஒரு நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுவோம். எதுக்கு நைட்டுக்கு ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, நிறைய பேர் தூங்காமல் கண் முழிச்சு இருப்பாங்க. ஸோ நமக்கு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் கோவிலில் போய் அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நைட்டு ஃபுல்லாக சில பேர் கண் முழிப்பாங்க, சில பேர் தூங்குவாங்க. ஸோ நாங்கள்லாம் கொஞ்ச நேரம் ஒரு 12-1 மணி வரைக்கும் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் தூங்கினோம். மறுபடியும் ஒரு 4 மணிக்கெல்லாம் நாங்கள் எழுஞ்சிட்டோம். ஸோ எங்களுக்கும் தூக்கம் வந்தது. நாங்களும் கண் முழிக்கணும் தான் பார்த்தோம், ஆனால் எங்களால் கண் முழிக்க முடியல. பாப்பாவும் தூங்கிட்டா. ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நாங்களும் சாமி கும்பிட போயிட்டோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகருக்கு தான் நான் விளக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய குலதெய்வம் பார்த்திங்கன்னா அரசு மரத்து ஐயனார். நாங்களும் விளக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வருவோம், சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்புனோம். ஸோ ஏன்னா நைட்டில் தூங்கக்கூடாதுன்றதுக்காண்டி கொஞ்சம் நேரம் முழிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்தோம் பாப்பா தூக்கிக்கிட்டு. சரி, அவள் பாட்டிக்கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த டைம் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் 2 பேரும் வெளியில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்லாம் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஐஸ் வரல. வந்தாங்க, நாங்கள் போகிறதுக்குள்ளே அவங்க போயிட்டாங்க. சரி, வெளியில் போகிறதுனால பாப்பாவும் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, நாங்களும் அப்படியே உள்ளே போயிட்டு பார்த்துட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நாங்கள் பொங்கல் வைக்க தான் ரெடி ஆகிட்ருக்கோம். உள்ளே போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் எங்களுடைய குலதெய்வம். பார்த்து அலங்காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பித்தளையில் என்னது கோல்டு கலரில் இந்த வாட்டி தான் வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து பாப்பாவை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அவகிட்ட அவள் என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு, சரி நைட்டுக்கு காயெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால், காலையில் சாப்பிடணும், சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் வந்து ஸ்டே பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக வந்து சாப்பாடு உண்டு, நாங்கள் போய் தங்குறதுனால ரெடி பண்ணுவாங்க. அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். விளக்கெல்லாம் போட்டு எண்ணெய் மிச்சம் இருந்ததுனால அந்த எக்ஸ்ட்ரா எண்ணெயை வந்து விளக்குல ஊற்றிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், நாங்கள் போய்கிட்டு இருக்கோம்.
பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி வெளியில் போயிட்டு வந்தோம். அந்த டைம் தான் மறுபடியும் வெளியில் போனோம். போயிட்டு வந்துட்டோம். போய்கிட்டு இருக்கும்போது பாப்பா வேறு தூக்கம் வருதுன்னு சொன்னான். சரி அதை கூட்டிகிட்டு போய் தூங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா அப்புறம் தூங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. வெளியில் போய் சுற்றிட்டு மறுபடியும் அவளுக்கு அடிக்கடி வெளியில் போயிட்டு தாங்க வந்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் தூங்கலை, அதுக்காக தான். சரி லேட்டாக தான் தூங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி பொங்கல்லாம் வச்சு முடிக்கணும் இல்லையா, அதுக்காக தான். இது பாருங்கள் என் நெத்தியில் எப்படி பட்டை அடிச்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு தான் வருது. சரி சாமி தானே, அது எப்படி கலைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழிக்காமலே நானும் விட்டுட்டேன். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாப்பா பார்த்திங்கன்னா சூடம் பொருத்தும் போது பக்கத்தில் வந்து உட்காந்துட்டா. அம்மா என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, பொங்கல் வைக்கணும் இல்லையா அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் நானும். சரி நாங்கள் பற்ற வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அம்மானா எனக்கு மாமியார் தான் அவங்க. அப்புறம் அடுப்பு நல்லா அந்த ஹீட்டில் தண்ணியெல்லாம் கொதித்து பொங்கி வரும். அந்த டைம் வந்து அரிசி போடணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிட்டு அரிசி போட்டுட்டு நான் அரிசி போட்டுட்டு பிறகு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பொங்க வச்சு அவங்க இறக்கி வச்சுட்டாங்க. இறக்கி வைக்கும் போது என்னை கூப்பிட்டாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி போய் நானும் போயிட்டு அவங்க பொங்கல் வச்சு இறக்கணும் உடனே அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த தீயெல்லாம் வந்து கழுவி வச்சுருவாங்க. கருப்பாக கறி பிடிச்சிருக்கு இல்லையா, அதை கழுவி வச்சுருவாங்க. ஸோ நான் சரத்தை வாங்கி சுற்றிட்டு கோயிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தேன். இதுதான் எங்கள் பொங்கல். எடுத்துகிட்டு போய் பூஜை அங்கே வைப்போம் கோவிலுக்குள்ளே அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போனேன். ஸோ கோவிலுக்குள்ளே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வெளியில் ஆப்போசிட்டில் வந்து அரச மரம் இருக்குது, அங்கே வச்சுட்டு நாங்கள் வாழை இலையை போட்டு மூடிட்டு வந்துட்டோம். இவர் தான் எங்களுடைய குலதெய்வம். ஸோ ஃபைனலாக நாங்கள் பொங்கல் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்த பிறகு ஒரே தூக்கம், டயர்டுன்னா சொல்ல முடியல, அவ்வளோ டயர்டு. வாடை காற்று வேறு. ஸோ வெளியிலேயே படுத்திருந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் கிளைமேட்டு செட் ஆகலை, கொஞ்சம் சளி பிடிச்சிருச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு போய் ஸ்டே பண்ணது. வந்து பொங்கல் பூஜை ரூமுக்குள்ளே வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்த பிறகு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. சரி இதுதான் எங்களுடைய பூஜை ரூமு, இங்கே தான் வச்சோம். வச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா தூங்கிட்டா. அவளை படுக்க வச்சுட்டு இங்கே பாருங்கள், என்னுடைய ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், நல்லா தூங்குறி அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நல்லா தான் தூங்குனாங்க. ஸோ நாங்கள் ரொம்பவுமே ஹாப்பி, வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. சரி ஓகே, பாய்.